வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் ஆர்ஜே பாலாஜியோட கமெண்ட்ரியில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தாகினி. ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து 6 பாலுமே விளாண்டுட்டு ரன் எதுவுமே எடுக்கலைன்னா மந்தாகினி அப்படிம்பாரு. முக்கியமான நேரத்தில் ஒரு பவுலர் வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலன்னா மந்தாகினியாக பவுலிங் போடுறாரு அப்படிம்பாரு. மந்த அக்னி, அதாவது அக்னியின் தன்மை மந்த நிலையில் இருக்கிறது. சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் உடலில் அந்த அக்னித்தன்மை சீராக இல்லைன்னா மந்த நிலை ஏற்படுங்க. இந்த மந்த நிலை உடலில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். இந்த மந்தாக்னியில் உடலில் என்ன ஆகும்னா கபத்தன்மை அதிகமாகுங்க. கபம் அதிகரிக்கும் போது நிறைய குறிகுணங்கள் உடம்புல ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கபம் அதிகமாச்சுன்னா சளி இருமல் அதிகமாகிறதுலேருந்து, இந்த மழை காலத்தில் இயல்பாகவே கபம் அதிகமாகும். அப்போ சளி இருமல் அடிக்கடி நிறைய பேருக்கு பிடிக்கிறத பார்ப்போம். அதற்கடுத்து உடலில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ஃபயர் ரொம்ப பாதிக்கப்படுங்க. அதுவும் நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அதை செரிக்கிற தன்மை ரொம்ப நேரம் ஆகும். ஒரு சிலருக்கு பசிச்சாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, உடனே வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஒரு சிலருக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே 3 வேளை சாப்பிட்ட மாதிரி அந்த 2 வேளை உணவை தவிர்க்கிற அளவு அவங்க வயிறு ரொம்ப உப்புசமாக மந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு உற்சாகம் ரொம்பவே குறைஞ்சிருப்பாங்க. உற்சாகம் ரொம்ப குறைஞ்சனால இயல்பாக அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கே சிரமப்படுவாங்க. வாழ்வியல் தடுமாற்றங்கள் ஏற்படும் இந்த மந்தாக்னினால். இப்படிப்பட்ட இந்த மந்தாக்னியை, இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு கார்ப்பு சுவையுள்ள சில உணவு முறைகளை நீங்கள் டயட்டில் ஃபாலோ பண்ணாலே சரியாயிடலாங்க. சில முக்கியமான ஃபைசஸ் லைக் வந்து நான் சொல்கிறேன், சித்த மருத்துவத்தை பயன்படுத்தக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இது சேர்ந்த ஒரு முக்கியமான மருந்தான திரிகடுகு சூர்ணமே கிடைக்குது. இந்த திரிகடுகு சூர்ணத்தை உங்கள் உணவு உண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 கிராம் அளவு எடுத்து ஒரு 30 ml சுடு தண்ணியில் கலந்து குடிச்சு பாருங்கள். இந்த பித்தம் சமநிலைப்படுத்தப்பட்டு அந்த அக்னி சீராகி மந்தாக்னிலேருந்து நம்ம விடுபட முடியும். உற்சாகமாக இருக்கலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.